ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு பாடம் வரலாறு என்றால் என்ன, இந்த பாடத்தில் இருக்கிற புக் எக்ஸசைஸ் சிறுவினா குருவினா நெடுவினா எல்லாமே பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட் ரோமன் சரியான விடையை கண்டுபிடி. இதில் ஃபஸ்ட் கொஸ்டின், பழங்கால மனிதன் தன்னுடைய உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை எது அப்படின்னு பார்க்கும்பொழுது வேட்டையாடுதல். ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் பி, வேட்டையாடுதல். கேள்வி 2, கூற்றையும் காரணத்தையும் பொறுத்துக, சரியான விடையை குறியிட்டு காட்டுகன்னு கேட்டிருக்காங்க. 1, கூற்று, பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாட செல்லும் பொழுது நாய்களை உடன் அழைத்து சென்றனர். கூற்று கரெக்டு தான். காரணம், குகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்த போது விலங்குகளை வருவதை நாய்கள் தமது மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு உணர்த்தின. இதுக்கான காரணமும் கரெக்டு தான். அப்போது ஆன்சர் பார்க்கும் பொழுது ஆப்ஷன் பி, கூற்று சரி, கூற்றுக்கான காரணமும் சரி. கேள்வி 2, பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அகழ்வாளர்கள் மூலமாக தோண்டியெடுக்கப்பட்டுள்ளன. அந்த பொருட்கள் அக்கால மக்களுடைய வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகிறது. இந்த கூற்றுடன் தொடர்புடையது எது அப்படின்னு பார்க்கும் பொழுது அருங்காட்சியகங்கள். 2க்கான பதில் ஆப்ஷன் ஏ, அருங்காட்சியகங்கள். கேள்வி 3, தவறான இணையை கண்டுபிடி. இதில் தவறானது எது அப்படின்னு பார்க்கும் பொழுது பழைய கற்காலம் கற்கருவிகள் கரெக்டு தான். பாறை ஓவியங்கள், குகை சுவர்கள் கரெக்டு தான். செப்பு தகடுகள் ஒரு வரலாற்று ஆதாரம், இதுவும் கரெக்டு தான். அப்போ தவறானது அப்படின்னும் பொழுது பூனைகள். முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நாய் தானே முதல்ல பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு, இங்கே பூனை அப்படின்றதுனால இது தவறு. 4, மற்ற தொடர்களிலிருந்து வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. பாறைகள் மற்றும் குகைகளில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன, இது கரெக்டு தான். வேட்டையாடுதலை குறிப்பதாக ஓவியங்கள் இருந்தது, அதுவும் கரெக்டு தான். பழங்கால மனிதன் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு வேட்டையாடுதலை எடுத்துரைப்பதற்காக வரைந்திருக்கலாம், இதுவும் கரெக்டு தான். அப்போது பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன அப்படின்றது தவறு. ஏன்னா பல வண்ணங்கள் அவங்க ஓவியங்கள் வரையலை, கருப்பு வெள்ளை இந்த மாதிரி தான் வரி மாதிரி வரைஞ்சிருந்தாங்க, அதனால் இது தவறு. அடுத்து கோடிட்டு எடுத்து நிரப்புக பார்த்துடலாம். பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் குகைகளில் தான் அவங்க வாழ்ந்தாங்க. ஃபஸ்ட்டுக்கான பதில் குகைகள். கேள்வி 2, வரலாற்றின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஹெரோடோடஸ். 2க்கான பதில் ஹெரோடோடஸ். கேள்வி 3, பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு எது அப்படின்னு பார்க்கும் பொழுது நாய். 3க்கான பதில் நாய். கேள்வி 4, கல்வெட்டுகள் டேஷ் ஆதாரங்கள் ஆகும். கல்வெட்டுகள் அப்படிங்கிறது தொல்பொருள் ஆதாரம் அப்படின்னு சொல்லலாம், வரலாற்று ஆதாரம் அப்படின்னு சொல்லலாம். 4க்கான பதில் தொல்பொருள் அல்லது வரலாற்று ஆதாரங்கள். 5, அசோக சக்கரத்தில் எத்தனை ஆரங்கள் உள்ளன? 24 ஆரங்கள் உள்ளன. 4th ரோமன் சரியா தவறா பார்த்துடலாம். 1, பழைய கற்காலத்தை சேர்ந்த கற்கருவிகள் சென்னைக்கு அருகில் உள்ள அத்திரம்பக்கத்தில் கிடைத்துள்ளன, இது கரெக்டு தான். கேள்வி 2, பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தொல்லியல் துறையினரால் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன, இதுவும் கரெக்டு தான். 3, அசோகருடைய காலத்தில் புத்த சமயம் நாடு முழுவதும் பரவியது, இதுவும் கரெக்டு தான். 5th ரோமன் பொறுத்துக்க பார்த்துடலாம். பாறை ஓவியங்கள் இதுக்கான பதில் வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது அதன் மூலமாக நமக்கு தெரியுது. எழுதப்பட்ட பதிவுகள் அப்படிங்கிறது செப்பேடுகள். அசோகர் அப்படின்னும் பொழுது மிகவும் புகழ்பெற்ற அரசர். மத சார்புள்ள இலக்கியம் அப்படிங்கிறது தேவாரம். 6th ரோமன் ஓரிரு வார்த்தைகளில் விடையளிக்கவும் கொடுத்துருக்காங்கல்ல. 1, நாட்குறிப்பு எழுதுவதன் பயன் 2 கூறுகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 107 இருக்குது. அந்த காலகட்டத்தில் நடந்தன என்பதனையும் நாட்குறிப்பு எழுதுறதுனால அந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இது உதவுது. கேள்வி 2, வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களுடைய வாழ்க்கை முறையை நாம் எவ்வாறு அறிந்து கொள்கிறோம்? இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 112 இருக்குது. மீள்பார்வை பக்கத்தில் ஃபஸ்ட்டு லைன், வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களுடைய வாழ்வியலை கற்கருவிகள், பாறை ஓவியங்கள், புதைப்படிமங்கள் மற்றும் அகழ்வாழ்வு பொருட்கள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். 2க்கான பதில் இந்த ஒரு பேராகிராஃப் எழுதிக்கோங்க.
கேள்வி 3, கல்வெட்டுகள் ஓர் எழுதப்பட்ட வரலாற்று சான்றா கேட்டிருக்காங்க. ஆமாம், கல்வெட்டுகள் அப்படிங்கிறது ஒரு எழுதப்பட்ட வரலாற்று சான்று தான். கேள்வி 4, வரலாற்று தொடக்க காலம் டேஷ் வரலாற்று தொடக்க காலம் என்ன சொல்லி அழைக்கிறோம் அப்படின்னா, இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 112 இருக்குது. செகண்ட் பேராகிராஃப் பாருங்கள். வரலாற்றுக்கும் முந்தைய காலத்துக்கும் வரலாற்று காலத்துக்கும் இடைப்பட்டது தொடக்க கால வரலாறு அப்படின்னு சொல்கிறோம். இது வரைக்கும் 4க்கான பதில். கேள்வி 5, ஏதேனும் ஒரு காப்பியத்தின் பெயரை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இப்போ சிலப்பதிகாரம், மணிமேகலை இதெல்லாமே காப்பியம்தான். அப்போது ஏதாவது ஒரு காப்பியம் தானே கேட்டிருக்காங்க. அதனால் சிலப்பதிகாரம் எழுதினாலே போதும். அடுத்து 7th ரோமன் பின்வரும் வினாக்களுக்கு விடையலின்னு கேட்டிருக்காங்க. 1, வரலாறு என்றால் என்ன? இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 107 இருக்குது. வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளுடைய கால வரிசை பதிவு. இதுதான் வரலாறு என்றால் என்ன கேள்விக்கான பதில். கேள்வி 2, வரலாற்றுக்கு முந்தைய காலம் பற்றி எழுதுக. இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 110 இருக்குது. வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படிங்கிறது கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுதும் முறையை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலம்தான் வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படிங்கிறது. இது வரைக்கும் எழுதிக்கோங்க. கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுதும் முறைகளை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலம் அப்படிங்கிறது எழுதிக்கோ. கேள்வி 3, வரலாற்று முந்தைய காலத்தை பற்றி அறிய உதவும் சான்றுகள் எவன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 110 இருக்குது. இது வரைக்கும் எழுதிக்கோங்க. கேள்வி 3க்கான பதில் தொல்லியல் அடையாளங்களான கற்கருவிகள், புதைப்படிமங்கள், பாறை ஓவியங்கள் போன்ற பலவற்றிலிருந்தும் வரலாற்று தகவல்களை பெறுகிறோம். இது வரைக்கும் கேள்வி 3க்கான பதில். கேள்வி 4, வரலாற்றுக்கு முந்தைய கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் நான் நோட்ஸாக கொடுத்துருக்கேன், அதை பார்த்துடலாம். 4க்கான பதில் 1 அத்திரம்பாக்கம், 2வது ஆதிச்சநல்லூர், 3வது அரிக்கமேடு. கேள்வி 5, அருங்காட்சியகத்தின் பயன்கள். இது பேஜ் நம்பர் 112 இருக்குது. பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அகழ்வாழ்வுகள் மூலமாக தோண்டியெடுக்கப்பட்டுள்ளன. அந்த பொருட்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகிறது. இது வரைக்கும் கேள்வி 5க்கான பதில். கேள்வி 6, பழங்கால மனிதன் வேட்டையாட பயன்படுத்திய கருவிகள் சிலவற்றை கூறுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் நான் நோட்ஸாக கொடுத்துருக்கேன், அதை பார்த்துடலாம். 1 கூர்மையான கற்கருவிகள், 2 விலங்குகளின் எலும்புகள், 3 விலங்குகளின் கொம்புகள், 4 மரக்கிளைகள். கேள்வி 7, பாறைகளில் ஏன் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன? இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 108 இருக்குது. வேட்டைக்கு போனவர்கள் அங்கு நடந்தது என்ன என்பதை தங்களோடு வர இயலாதவர்களுக்கு காட்டுவதற்காக பாறைகளிலும் குகை சுவர்களிலும் இப்படியான ஓவியங்களை தீட்டியிருக்கலாம். சில நேரங்களில் பொழுதுபோக்காகவும் தீட்டியிருக்கலாம். இதுவரைக்கும் கேள்வி 7க்கான பதில். கேள்வி 8, தொல் கைவினை பொருட்கள் ஏதேனும் 2னை கூறுக. இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 109 இருக்குது. தொல் கைவினை பொருட்கள் இருக்குல்ல, பானைகள், பொம்மைகள், கருவிகள், அணிகலன்கள், இது எல்லாமே கைவினை பொருட்களில் வரும். இது எல்லாமே 4க்கான 8க்கான பதில். அடுத்து உயர் சிந்தனை வினாக்கள். 1, வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மக்களுக்கு நாய் எவ்வாறு பயனுள்ளதாக இருந்தது? இதுக்கான பதில் நான் நோட்ஸை கொடுத்துருக்கேன், அதை பார்த்துடலாம். கேள்வி 2, பழைய கற்கால மனிதனின் வாழ்க்கை முறையை தற்கால வாழ்க்கை முறையோடு ஒப்பிட்டுப்பார். இதுக்கான பதிலும் நான் நோட்ஸாக கொடுத்துருக்கேன், அதை பார்த்துடலாம். உயர் சிந்தனை வினால கேள்வி 1க்கான பதில், வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மக்களுக்கு நாய் பெரிதும் உதவியாக இருந்தது. 2வது பாயிண்ட்டு, அவர்கள் குகைகளில் இருக்கும் கொடிய விலங்குகள் நுழைய முன்னர் நாய்கள் குறைத்தன, அதன் மூலம் மனிதர்கள் எச்சரிக்கையோடு இருந்தனர். அடுத்து 3வது பாயிண்ட்டு, வேட்டைக்கு போகும் பொழுதும் நாய்களை உடன் அழைத்துச் சென்றனர், அது அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தது, வேட்டையாடவும் உதவியது. இது 3rd பாயிண்ட்டு. இது வரைக்கும் கேள்வி 1க்கான பதில் முடியது உயர் சிந்தனை வினால. கேள்வி 2 உயர் சிந்தனை வினால கேள்வி 2 பழைய கற்கால மனிதனுடைய வாழ்க்கை, புதிய கற்கால மனிதனுடைய வாழ்க்கை வேறுபாடு அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் பார்த்துட்ருக்கோம். பழைய கற்கால மனிதனுடைய வாழ்க்கையை முதல்ல பார்த்துடலாம். நீங்கள் நோட் புக்கில் எழுதுகிற மாதிரி இருந்ததுன்னா பாக்ஸ் போட்டு கூட நீங்கள் எழுதிக்கலாம்.
பழைய கற்கால மனிதனுடைய வாழ்க்கையை முதல்ல பார்த்துருவோம். இவர்கள் உணவிற்காக வேட்டையாடினர், முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு கற்கருவிகளை பயன்படுத்தினர். மூன்றாவது பாயிண்ட்டு குகைகளில் ஓவியம் வரைந்தனர் பழைய கால மனிதர்கள். நான்காவது பாயிண்ட்டு நாயை வளர்த்தனர். ஐந்தாவது பாயிண்ட்டு காடுகளில் வாழ்ந்தனர். ஆறாவது பாயிண்ட்டு நாகரிகத்தின் அடித்தட்டில் இருந்தனர். நாகரிகத்தின் அடித்தட்டில் அப்படின்னும் பொழுது அப்போ தான் ஆரம்ப காலகட்டம், நாகரிக வளர்ச்சியுடைய ஆரம்ப காலகட்டம் அது. இது வரைக்கும் பழைய கால மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ புதிய கற்கால மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இவர்கள் வேலை செய்கின்றனர், முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு உலோகங்களான கருவிகளை பயன்படுத்தினர். மூன்றாவது பாயிண்ட்டு காகிதம், கணினி, சுவர் போன்றவற்றில் ஓவியம் வரைந்தனர். நான்காவது பாயிண்ட்டு ஆடு, மாடு, பூனை, எருமை, குதிரை, கழுதை போன்ற பல விலங்குகளை வளர்த்தனர். ஐந்தாவது பாயிண்ட்டு இவர்கள் வீடுகளில் வாழ்கின்றனர். ஆறாவது பாயிண்ட்டு நாகரிகத்தின் உச்சத்தில் உள்ளனர். இப்போ பழைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதிய காலத்தில் நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதணும். இது உயர் சிந்தனை வினால பதில். ஒன்று, கீழே குறிப்பிடப்பட்டுள்ள வரலாற்று ஆதாரங்கள் எந்த வகையை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஒன்று, ஆதிச்சநல்லூரில் இருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட தாழிகள் எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னா தொல்பொருள் ஆதாரங்கள் வகையை சேர்ந்தது. 2, வேள்விக்குடி செப்பேடுகள் எந்த வகையை சேர்ந்ததுன்னு பார்க்கும்பொழுது தொல்பொருள் ஆதாரங்களை சேர்ந்தது தான். 3, மகாபாரதம் இது இலக்கிய ஆதாரம் சேர்ந்தது. 4, சாஞ்சி ஸ்தூபி இது தொல்பொருள் ஆதாரம் சேர்ந்தது. 5, பட்டினப்பாலை அப்படிங்கிறது இலக்கிய ஆதாரத்தை சேர்ந்தது. அடுத்து கீழடியில் கிடைத்துள்ள மட்பாண்டங்கள் இது எந்த வகையை சேர்ந்ததுன்னு பார்க்கும்பொழுது தொல்பொருள் ஆதாரங்களை சேர்ந்தது. அடுத்து சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்டுள்ள பொம்மைகள் எந்த வகையை சேர்ந்ததுன்னு பார்க்கும்பொழுது தொல்பொருள் ஆதாரங்களை சேர்ந்தது. தஞ்சை பெரிய கோயில் தொல்பொருள் ஆதார வகையை சேர்ந்தது தான். அடுத்து கட்டக வினாக்களை பார்த்துடலாம். அன்று மனிதர்கள் என் மீது கிறுக்கினார்கள், வண்ணமை கொண்டு ஓவியம் வரைந்தனர், இன்று என்னை உடைத்து வீடுகள், சாலைகள் அமைக்கின்றனர், நான் யார்? இதுக்கான பதில் பாறை. அடுத்து 2வது கட்டடம், ஏதேனும் இரு தொல்பொருள் ஆதாரங்களை கூறு, இதுக்கான விடை கல்வெட்டுகள், நினைவு சின்னங்கள். அடுத்து 3வது பாக்ஸு, இலக்கிய சான்றுகளின் வகைகளை கூறு, விடை மத சார்புள்ள இலக்கிய சான்றுகள், மத சார்பற்ற இலக்கியங்கள். 4வது பாக்ஸு, போ ஆ மு இதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு அர்த்தம். அடுத்த பாக்ஸு, ஹிஸ்டோரியா என்ற கிரேக்க சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்க்கும் பொழுது விசாரிப்பதன் மூலம் கற்றல் அப்படின்னு அர்த்தம். போ ஆ இதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பொது ஆண்டுன்னு அர்த்தம். அடுத்து கல்வெட்டுகள் குறிப்புகளை பற்றி ஆராயும் துறைக்கு என்ன பேர் அப்படின்னா கல்வெட்டியல் துறை அப்படின்னு பேர். நாணயங்களை ஆராயும் துறைக்கு என்ன பேர் அப்படின்னா நாணயவியல் துறை அப்படின்னு அர்த்தம். நீங்கள் பேச, பார்க்க, கேட்ட, எழுத, படிக்க உதவினேன், நானின்றி இவ்வுலகம் இல்லை, நான் யார்? இதுக்கான பதில் 3 எழுதிக்கலாம், உங்களோட விருப்பம்தான். யார் அப்படின்னா 1 எழுதலாம், 3 எழுதலாம். வரலாறும் பதில் வரும், புத்தகமும் வரும், ஆசிரியரும் வரும். இது வரைக்கும் இந்த கட்டடக வினாக்கள் முடியுது. வரலாறு என்றால் என்ன, இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட், புக் எக்ஸசைஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் அழகு 2 மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட் கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டேர்மன் சரியான விடையை தேர்ந்தெடு. இதில் ஃபஸ்ட் கொஸ்டின், பரிணாமத்தின் வழிமுறை டேஷ். பரிணாமத்தின் வழிமுறை படிப்படியானது. 1க்கான பதில் ஆப்ஷன் சி படிப்படியானது. கேள்வி 2, தான்சானியா டேஷ் கண்டத்தில் உள்ளது. தான்சானியா ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ளது. 2க்கான பதில் ஆப்பிரிக்கா. செகண்ட் ரோமன், கூர்ச்சுக்கான காரணத்தை பொறுத்துக சரியான விடையை தேர்ந்தெடு. 1, கூர்ச்சு பார்த்துடலாம். உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனிதர்களுடைய உடலமைப்பிலும் நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன. கூர்ச்சு கரெக்டு தான். காரணம் தட்பவெப்பநிலை மாற்றம்தான். இப்போது 1க்கான பதில் கூர்ச்சும் காரணமும் சரி. தேர்ட் ரோமன், சரியான இணையை கண்டுபிடி. இதில் ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் இதில் இரு கால்கள் நடக்கிறது, இது மட்டும்தான் கரெக்டு. ஃபோர்த் ரோமன், கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1, தான்சானியாவில் காணப்பட்ட தொடக்ககால மனிதர்களுடைய காலடி தடங்களை டேஷ் உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள். 1க்கான பதில் மானுடவியல் ஆய்வாளர்கள். யார் கொண்டு வந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது மானுடவியல் ஆய்வாளர்கள் கொண்டு வராங்க. 1க்கான பதில்
மானுடவியல் ஆய்வாளர்கள். கேள்வி 2. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் டேஷ் வாழ்க்கை வாழ்ந்தார்கள். பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோடிகள் நாடோடி வாழ்க்கை வாழ்ந்தார்கள். 2க்கான பதில் நாடோடி. கேள்வி 3. பழங்கால மனிதர்களின் முதன்மையான தொழில்கள் டேஷ். பழங்கால மனிதர்களின் முதன்மையான தொழில்கள் வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல். 3க்கான பதில் வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல். கேள்வி 4. டேஷ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்கியது. கலப்பை கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்கியது. 4க்கான பதில் கலப்பை. கேள்வி 5. பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள டேஷ் என்ற இடத்தில் காணப்படுகிறது. பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கரிக்கையூர் என்ற இடத்தில் காணப்படுகிறது. 5க்கான பதில் கரிக்கையூர். அடுத்து 5th ரோமன் சரியா தவறா பார்த்துடலாம். 1. நாணயங்களை ஆராய்வதற்கான துறை மானுடவியல் துறை. 1க்கான பதில் தவறு. நாணயங்களை ஆராய்வதற்கான துறை நாணயவியல் தானே, இதில் மானுடவியல் கொடுத்துருக்காங்க, அதனால் இது தவறு. 2. ஹேமோ எரெக்டஸ் மனிதர்களுக்கு நெருப்பு குறித்த அறிவு இருந்தது. இது கரெக்டு தான். 3. மனிதர்களுடைய முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரம். இது கரெக்டு. 4. மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு ஆடு. இது தவறு. நாய் தான் முதல் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு. இதில் ஆடுன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் இது தவறு. 6th ரோமன் ஓரிரு வார்த்தைகளில் விடையளி. 1. அகழ்வாழ்வில் கிடக்கும் பொருட்களுடைய காலத்தை அறிய என்ன முறை பயன்படுகிறது? அகழ்வாழ்வில் கிடைக்கும் பொருட்களின் காலத்தை அறிய கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வு முறை பயன்படுகிறது. 1க்கான பதில் கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வு முறை. கேள்வி 2. தொடக்ககால மனிதர்கள் எதை அணிந்தார்கள்? தொடக்ககால மனிதர்கள் விலங்குகளுடைய தோல்கள், மரப்பட்டைகள், இலைகளை அணிந்தனர். 3. தொடக்ககால மனிதர்கள் எங்கு வாழ்ந்தார்கள்? தொடக்ககால மனிதர்கள் மரம், குகை, மலை அடிவாரத்தில் வாழ்ந்தனர். கேள்வி 4. நிலத்தை உழுவதற்கு எந்த விலங்கு பயன்படுத்தப்பட்டது? நிலத்தை உழுவதற்கு எருது பயன்படுத்தப்பட்டது. 5. மனிதர்கள் எப்போது ஒரே இடத்தில் குடியேறி வாழ ஆரம்பித்தார்கள்? மனிதர்கள் விவசாயம் செய்ய தொடங்கிய பிறகு ஒரே இடத்தில் குடியேறி வாழ ஆரம்பித்தார்கள். 5க்கான பதில் விவசாயம் செய்ய தொடங்கிய பின். அடுத்து 7th ரோமன் கீழ்காண வினாக்களுக்கு விடையளி. 1. பரிணாமம் என்றால் என்ன? இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 120 இருக்குது. இந்த பாட்டி இருக்குல்ல, இந்த தலைப்பு பேஜ் நம்பர் 120. மனித இனம் மாறுதல் அடைந்து ஒரு மேம்பட்ட கட்டத்தை நோக்கி வளர்ச்சி அடைவதே பரிமாணம் ஆகும். இதுக்கான பதில் இந்த ஒரு பேராகிராஃப் 1க்கான பதில் இது. அடுத்து கேள்வி 2. ஹோமோ சாம்பியன்ஸ் மனிதர்களுடைய இரு பண்புகளை எழுதுக. ஹோமோ சாம்பியன்ஸ் மனிதர்களிடையே 2 பண்புகள் கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 119. ஹோமோ சாம்பியன்ஸ் கேள்வி கேட்டிருக்காங்களே, இது 2 பார்ட்டு தான் கேட்டுக்கிறாங்க. ஹோமோ சாம்பியன்ஸ் சுயமாக சிந்திக்கிற மனிதன் ஒரு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு கரடுமுரடான கருவிகளை பயன்படுத்தினான் அப்படிங்கிறது 2வது பாயிண்ட்டு. எதை பயன்படுத்தினான் அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த 2 பாயிண்ட்டு எழுதிக்கோங்க ஹோமோ சாம்பியன்ஸில். கேள்வி 3. மனிதர்கள் ஏன் இடம் விட்டு நகர்ந்தனர்? இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 126 இருக்குது. இங்கிருந்து உணவுக்காகவும் காய்கறிகள் பழங்களையும் தேட வேண்டியதாயிடுச்சு, அதனால் இடம் விட்டு இடம் நகர்ந்தனர். இதுக்கான பதில் இந்த இடத்துல இருக்குது. 3க்கான பதில் இது. கேள்வி 4. பழங்கால வேட்டை முறைகளை விளக்கி கூறவும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 123 இருக்குது. இந்த பிக்சருக்கு கீழே இருக்குல்ல, இதிலிருந்து ஆயுதங்கள் செய்ய சிக்கி முக்கி கல் மிகவும் ஏற்றதாக இருந்தது. அதன் வலிமையும் தாங்கும் திறனுமே இதற்கு காரணம். சிக்கி முக்கி கற்களை தேடுவதில் பல மணி நேரங்களை அவர்கள் செலவழித்தார்கள். கற்களின் துணை கொண்டு கூர்மையான ஆயுதங்களை செய்ததுடன் அவற்றை பிடிப்பதற்கு வசதியாக மரக்கைப்பிடிகளையும் பொருத்தினார்கள். பெரிய கற்களை கொண்டு கோடாரிகளையும் உருவாக்கினர். இது 4க்கான பதில் இந்த ஒரு பேராகிராஃப் எழுதிக்கோங்க. கேள்வி 5. கோடாரிகள் ஏன் உருவாக்கப்பட்டன? இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 123 இருக்குது. கோடாரிகள் மரம் வெட்டவும், மரக்கிளைகளை நீக்கவும், குழி தோண்டவும், விலங்குகளை வேட்டையாடவும், விலங்குகளின் தோலை உரிக்கவும் பயன்படுத்தப்பட்டது. இதுக்கான 5க்கான பதில் இது வரைக்கும் எழுதிக்கோங்க. அடுத்து கேள்வி 6. தொல்லியல் என்பதை எவ்வாறு வரையறுப்பாய்? கேள்வி 6க்கான பதில் பேஜ் நம்பர் 120 இருக்குது. வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது தொல்லியல் ஆகும்.
தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக அகழ்வாராய்ச்சி பொருட்கள் உதவுகிறது. இது கேள்வி 6க்கான பதில். கேள்வி 7, மானுடவியல் பற்றி நீ அறிந்துள்ளது என்ன? இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 120 இருக்குது. இந்த மானுடவியல் தலைப்பு இருக்குல்ல, இதிலிருந்து எழுதிக்கணும். மானுடவியல் மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது மானுடவியல் ஆகும். மானுடவியல் என்னும் சொல் 2 கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ஆந்த்ரோபோஸ் என்பதன் பொருள் மனிதன், லோகோஸ் என்பதனுடைய பொருள் எண்ணங்கள் அல்லது காரணம். மானுடவியல் ஆய்வாளர்கள் மனிதகுலத்தின் வளர்ச்சியையும் நடத்தையும் ஆராய்ந்து மனிதனுடைய கலாச்சார மற்றும் சமூக நிகழ்வுகள் பற்றிய முழு விளக்கத்தையும் அடைவதற்கு முயல்கின்றனர். இதுவரைக்கும் கேள்வி 7க்கான பதில். அடுத்து உயர் சிந்தனை வினா. பழங்காலம் முதல் நவீன காலம் வரை சக்கரம் வகித்து வரும் முக்கியத்துவம். அதாவது சக்கரம் ஆதி காலத்தில் எந்த மாதிரிலாம் பயன்படுத்தப்பட்டது, இன்றைய காலகட்டத்தில் சக்கரத்தை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 124 இருக்குது. இங்கிருந்து மனிதர்கள் தங்களுடைய புலனறிவாலும் சிந்தனையாலும் அனுபவத்தாலும் உருவாக்கிய சிறந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் சக்கரம் ஒன்று. இது வரைக்கும் எழுதிட்டு அதுக்கடுத்து இங்கிருந்து சக்கரம் கண்டுபிடித்தல்ல சக்கர உருவாக்கும் மனித வரலாற்றில் ஒரு முதல் தரமான கண்டுபிடிப்பாக கருதப்படுகிறது. மலைகளிலிருந்து கற்கள் உருண்டு வருவதை பார்த்தபோது சக்கரத்தை உருவாக்குவதற்கான சிந்தனையை அவர்கள் பெற்றிருக்கலாம். இதுவரைக்கும் உயர் சிந்தனையினால் கேள்வி 1க்கான பதில். அதாவது ஸ்டார்டிங்கில் சக்கரத்தோட பயன்பாடு. நவீன காலத்தில் அதே சக்கரத்தை வச்சு என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்பொழுது இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற 2 வீலரு, காரு, பஸ்ஸு, ஆட்டோ, பைக்கு, அந்த மாதிரி சைக்கிளு, ஃப்ளைட்டு, இதெல்லாம் எந்த மாதிரிலாம் பயன்படுது, எப்படி இன்றைய காலகட்டத்தில் நவீன யுகத்தில் அதில் மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஜென்ரலாக எழுதலாம். அடுத்து கட்டக வினாக்கள் பார்த்துடலாம். டேஷ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு பானை செய்வதை எளிதாக்கியது. என்ன கண்டுபிடிக்கப்பட்டது? சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு பானை செய்வதை எளிதாக்கியது. அடுத்த 2வது கட்டத்தில் பண்ட பரிமாற்ற முறை என்பது டேஷ். பண்ட பரிமாற்ற முறை என்பது பொருட்களை மாற்றி வியாபாரம் செய்வது தான் பண்ட பரிமாற்ற முறை அப்படிங்கிறது. ஒரு பொருளை கொடுத்துட்டு நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை கொடுத்துட்டு இல்லாத பொருளை வாங்கிக்கிறது. 3வது கட்டம் தொடக்க கால மனிதர்கள் வேட்டைக்கு பயன்படுத்திய ஆயுதங்களில் 2 கூறுன்னு கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது கற்கருவிகள், கோடாரிகள் 2 பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து பாக்ஸில் ஆயுதங்கள் செய்வதற்கு ஏற்ற கல் எது அப்படின்னா சிக்கி முக்கிய கற்கள் தான் ஆரம்ப காலகட்டத்தில் ஆயுதங்கள் செய்ய பயன்படுத்தினாங்க. நகரங்களும் பெருநகரங்களும் டேஷ் ஆகியவற்றால் தோன்றியது. எதில் தோன்றியது அப்படின்னா வர்த்தகம் மற்றும் வாணிபத்தால் நகரங்களும் பெருநகரங்களும் தோன்றியது. அடுத்த பாக்ஸ் மனிதர்களின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு எது அப்படின்னு பார்க்கும்பொழுது சக்கரம் தான். அடுத்த பாக்ஸு பாறை ஓவியங்களில் உள்ள உருவங்களை அடையாளம் காணவும் எதை பயன்பட்டது அப்படின்னா வேட்டையாடுகிற காட்சி, அடுத்து உருவங்களுடைய விலங்குகளில் உருவங்கள் பாறை ஓவியங்களில் காணப்பட்டது. அடுத்த பாக்ஸில் தொடக்ககால மனிதர்களுடைய முதன்மையான தொழில் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது வேட்டையாடுறது தான் தொடக்ககால மனிதர்களுடைய முதன்மையான தொழில். அடுத்து குகை ஓவியங்கள் மூலம் நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அக்கால மனிதர்களுடைய வாழ்க்கை முறையை குகை ஓவியங்களின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து தொடக்ககால மனிதர்கள் எங்கு வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது குகைகள், மலை அடிவாரங்களில் வாழ்ந்தாங்க. அதுக்கடுத்து டேஷ் தொல்லியல் துறையுடன் தொடர்புடையது. எது தொல்லியல் துறையோடு தொடர்புடையது? அகழ்வாராய்ச்சி தொல்லியல் துறையோடு தொடர்புடையது. அடுத்த கடைசி கட்டம் தொடக்க கால மனிதர்களால் பயன்படுத்தப்பட்ட விலங்குகள் 2 குறிப்பிடுகன்னு கொடுத்துருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் எந்த மாதிரியான விலங்குகளை அவங்க பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நாய் பயன்படுத்தியிருந்தாங்க, எருது பயன்படுத்தியிருந்தாங்க. இது வரைக்கும் இந்த ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு டேர்மில் 2வது பாடமான பரிணாம வளர்ச்சி பாடத்தில் இருக்கிற வினாக்களும் அதுக்கான விடைகளும் பற்றி பார்த்துருக்கோம். 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் அலகு 3 சிந்துவெளி நாகரிகம் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் 1 வேர்டு கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடு. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சிந்துவெளி மக்கள் எந்த விலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? சிந்துவெளி மக்கள் செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம் போன்ற உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர். 1க்கான பதில் ஆப்ஷன் ஏ. கேள்வி 2 சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சேர்ந்தது? சிந்துவெளி நாகரிகம் உலோக காலத்தை சேர்ந்தது. கேள்வி 2க்கான பதில் ஆப்ஷன் டி கரெக்டு. கேள்வி 3 ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்களை அழைக்கப்பட காரணம்?
பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதனால 3க்கான பதில் ஆப்ஷன் டி. செகண்ட் ரோமன் கூற்றை காரணத்தோடு பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடு. 1 கூற்று ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். கூற்று கரெக்டு தான். காரணம் திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு. இதுக்கான காரணமும் கரெக்டு தான். அப்போ 2க்கான பதில் கூற்று காரணமும் 2ம் சரி. அடுத்து 2வது ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சேர்ந்தது. கூற்று கரெக்டு தான். காரணம் ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது. இதுக்கான காரணமும் கரெக்டு தான். அப்போ 2க்கான பதில் கூற்று காரணமும் 2ம் சரி. 3 கூற்று ஹரப்பா மக்களுடைய பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது. இதுக்கான காரணம் கடலின் அலைகள் ஓதங்கள் நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பது. இது தவறு. அப்போது இதுக்கான பதில் கூற்று சரியானது, ஆனால் அதற்கான காரணம் தவறானது. அடுத்து 4 கீழே கூறப்பட்டுள்ள மொஹஞ்சதாரோவை பற்றிய கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. தங்க ஆபரணங்கள் பற்றி தெரியாதுன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் அது தவறு. அவங்களுக்கு அதை பற்றி நல்லாவே தெரியும். அதனால் இது தவறு. சரியானது மட்டும்தானே கேட்டிருக்காங்க. 2வது வீடுகள் கட்ட சுட்ட செங்கற்கள் கட்டப்பட்டது. இது கரெக்டு தான். 3வது கருவிகள் இரும்பினால் செய்யப்பட்டது. இது தவறு. ஏன்னா இரும்பு பற்றின அறிவு அவங்களுக்கு கிடையாது. 4வது பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகளால் இயற்கை தார்கொண்டு பூசப்பட்டது. இதுவும் கரெக்டு. அடுத்து கீழ்காணும் கூற்று ஆராய்க பார்த்துடலாம். 5th கொஸ்டின். 1 நகரங்கள் தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றில் சீரான தன்மை. இது கரெக்டு தான். 2வது ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு. இதுவும் கரெக்டு தான். 3வது தானிய களஞ்சியம் ஹரப்பா நகரங்களில் முக்கியமான பகுதியாக விளங்குது. இதுவும் கரெக்டு தான். அப்போது இதுக்கான பதில் அனைத்துமே கரெக்டு. 4வது தான் ஆப்ஷன் 4 தான். அடுத்து கேள்வி 6 பொருந்தாததை வட்டமிடுக பார்த்துடலாம். காளைகள், ஆடுகள், எருதுகள், பன்றிகள், குதிரைகள். மேலே இருக்கிறது எல்லாமே சிந்து சமூக மக்களுக்கு நல்லாவே தெரியும். குதிரைகளை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அதனால் இது பொருந்தாதது. கேள்வி 7 தவறான இணையை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. ஏஎஸ்ஐ ஜான் மார்ஷல் என்றது கரெக்டு தான். கோட்டையில் தானிய களஞ்சி இருக்கிறது கரெக்டு தான். லோத்தலில் கப்பல் கட்டும் தளம் இருக்கிறது கரெக்டு தான். அப்போ தவறானது எது? ஹரப்பா நாகரிகம் காவிரி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க. இது காவிரி ஆறு கிடையாது, இல்லை சிந்து ஆறு தான். அதனால தான் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து கோடிட்டு எடுத்து நிரப்புக பார்த்துடலாம். 1 டேஷ் மிக பழமையான நாகரிகம். மெசபடோமியா மிக பழமையான நாகரிகம். 1க்கான பதில் மெசபடோமியா. கேள்வி 2 இந்தியாவின் தொல்லியல் ஆய்வுத்துறை டேஷ் என்ற நில அளவையாளர் உதவியுடன் தொடங்கப்பட்டது. யார் உதவியோட? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமுடைய உதவியோடு தொடங்கப்பட்டது. 2க்கான பதில் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். 3வது டேஷ் தானியங்கள் சேகரித்து வைக்கப்பட்டது. என்ன தானியங்கள்? தானியம் சேகரிக்கிறதுக்கு தானிய களஞ்சியம் பயன்படுத்தப்பட்டது. 4 மக்கள் குழுக்களாக சேர்ந்து டேஷை உருவாக்குறாங்க. எதை உருவாக்குறாங்க? சமுதாயத்தை உருவாக்குறாங்க. அடுத்து 4th ராமன் சரியா தவறா பார்த்துடலாம். 1 மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம். இது கரெக்டு தான். 2வது இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வியல் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவு சின்னங்களுடைய பாதுகாப்புக்கும் பொறுப்பானது. இதுவும் கரெக்டு தான். 3 தானிய களஞ்சியம் தானியங்களை சேகரித்து வைக்கிறதுக்கு பயன்படுது. இதுவும் கரெக்டு தான். 4 முதல் எழுத்து வடிவம் சீனர்களால் உருவாக்கப்பட்டது. இது தவறு. ஏன்னா இது சுமேரியர்கள் தான் உருவாக்குறாங்க. அந்த எழுத்து வடிவுக்கு யூனிஃபார்ம் அப்படின்னு பேர் இல்லையா. அடுத்து 5th ராமன் பொறுத்துக பார்த்துடலாம். 1 மொஹஞ்சதரோ இறந்தோர் மேடு. 2வது வெண்கலம் அப்படிங்கிறது உலோக கலவை. 3வது கோட்டை அப்படிங்கிறது மேடான பகுதி. 4வது கார்னிலியன் அப்படிங்கிறது சிவப்பு மணிக்கல். சிந்துவெளி நாகரிகத்தில் ஓரிரு வார்த்தைகளில் விடையலில் கேள்வி 1 உலோகங்களின் பயன்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. உலோகங்களால் நமக்கு என்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். தங்கம், வெள்ளி போன்ற உலோகங்கள் ஆபரணங்கள் செய்ய பயன்படுது. 2வது பாயிண்ட்டு இரும்பு பாலங்கள் கட்டுறதுக்கும் வீடுகள் கட்டுறதுக்கும் பயன்படுது. அடுத்து தாமிரம் மின்சார கம்பிகள் தயாரிக்க பயன்படுது.
பாதரசம் வெப்பமானிகளில் பயன்படுது. கேள்வி 2, நாம் உண்ணும் உணவு பச்சையான உணவு, வேக வைத்த உணவு அப்படின்னு 2 வகை எப்படி நம்ம வேறுபடுத்துறது அப்படின்னு பார்த்துடலாம். வேக வைத்த உணவில் என்னெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னா காய்கறிகள், அசைவ உணவுகள், தானியங்கள். பச்சையான உணவில் பழங்கள் சாப்பிட்லாம் பச்சையாக, அதே மாதிரி விதைகள் சாப்பிட்லாம். என்னெல்லாம் விதைகள் சாப்பிட்லாம்? வேர்க்கடலை, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் சாப்பிட்லாம். அடுத்து கேள்வி 3, விலங்குகளை வழிபடுறோமா நம்ம அப்படின் பொழுது ஆமாம் வழிபடுறோம். என்னெல்லாம் வழிபடுறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பசுவை வழிபடுவோம், வேப்ப மரம், அரச மரம், வில்வ மரத்தை வழிபடுவோம். கேள்வி 4, ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா தண்ணி இருக்கிறதுனால, வசதியான ஒரு வாழ்க்கை அமைகிறதுனால நம்ம ஆற்றங்கரைகளை நாகரிக தொட்டில்கள் அப்படின்னு சொல்கிறோம். கேள்வி 5, ஒரு பொம்மை நகர்வதாலேயே அது நவீன கால பொம்மைகள் ஆகாது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நவீன கால பொம்மைகள் அப்படின்னும் பொழுது சக்கரங்களை வச்சு நம்ம டெக்னாலஜியை கொண்டு நம்ம பயன்படுத்துறது. அடுத்து கேள்வி 6, நீ ஒரு தொல்பொருள் ஆய்வாளர் அப்படின்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னும் பொழுது பழைய தொல்பொருட்களை ஆய்வு செய்வேன், தமிழகத்தின் தொன்மையான நகரங்களை ஆய்வு செய்வேன், அதை உலகுக்கு வெளிக்கொண்டு வருவேன். 7வது கேள்வி, இந்தியாவின் எல்லைக்குட்பட்ட நாகரிகம் எது அப்படின்னும் பொழுது ராஜஸ்தான், காலிபங்கனில் இருக்கிற ராஜஸ்தான், குஜராத்தில் இருக்கிற லோத்தல், இது 2மே. அடுத்து கேள்வி 8, சிந்துவெளி நாகரிகத்தின் எது உன்னை கவர்ந்தது அப்படின்னும் பொழுது திட்டமிடப்பட்ட நகரம், வடிகால் அமைப்பு, சுட்ட செங்கற்களாலான வீடுகள், சாலைகள், கழிவுநீர் பாதைகள், இது எல்லாமே. கேள்வி 9, தற்காலத்தில் பொருட்களின் நிறைய அளக்க என்ன கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது எடை கற்களை கொண்டு தராசு, மின்னணு சராசு இதெல்லாம் இருக்கு. 7th ரோமன் கீழ்காண வினாக்களுக்கு விடையளி. 1, புதைந்த கட்டிடங்களை கண்டுபிடிக்க தற்போது எந்த நடைமுறை பின்பற்றப்படுகிறது? இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 134 இருக்கு. அந்த 3rd பாயிண்ட் இருக்குல்ல, வான்வழி புகைப்படங்கள் மூலம் புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களின் மேற்பரப்பை கண்டறிந்து கொள்கிறார்கள். இது வரைக்கும் கேள்வி 1க்கான பதில். கேள்வி 2, சிந்துவெளி நாகரிகம் வெண்கல கால நாகரிகம் என ஏன் அழைக்கப்படுகிறது? இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 134 இருக்கு. வெண்கல காலம் என்பது மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலம். இது வரைக்கும் கேள்வி 2க்கான பதில். கேள்வி 3, சிந்துவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம், காரணம் கூறுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 135 இருக்கு. நகர நாகரிகம் தலைப்பு இருக்குல்ல, ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். அதற்கான காரணங்கள் சிறப்பான நகர திட்டமிடல், சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு, தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை, தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள், விவசாயம் மற்றும் கைவினைத் தொழில்களுக்கான திடமான அடித்தளம். இது வரைக்கும் கேள்வி 3க்கான பதில். கேள்வி 4, கழிவுநீர் வடிகால் அமைப்பின் சிறப்பை கூறுகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 137 இருக்கு. கழிவுநீர் அமைப்பு தலைப்பு இருக்குல்ல, இங்கிருந்து ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்தது. வடிகால்கள் செங்கற்களை கொண்டும் கல் தட்டைகளை கொண்டும் மூடப்பட்டிருந்தது. வடிகால் கழிவுநீர் தேங்காமல் செல்ல வசதியாக லேசான மென்சரிவை கொண்டிருந்தது. கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்துவதற்கான தொலைகளும் சரியான இடைவெளியில் அமைக்கப்பட்டிருந்தன. வீட்டிலிருந்து கழிவுநீர் பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலமாக முக்கிய வடிகால்களை சென்றடையுமாறு அமைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு வீட்டிலும் திட கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்தன. அவை திடக்கழிவுகளை தேக்கி கழிவு நீரை மட்டும் வெளியேற்றின. இது வரைக்கும் கேள்வி 4க்கான பதில். கேள்வி 5, பெருங்குளம் பற்றி உனக்கு தெரிந்தவற்றை கூறுகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 137 இருக்கு. இந்த பெருங்குளமானது 4 அகன்று செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்த நீர்த்தேக்கம். இது நகரின் நடுவில் அமைக்கப்பட்டுள்ளது. நீர் கசியாத கட்டுமானத்திற்காக மிக பழமையான சான்று. அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு, இந்த குளத்தில்
சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருப்பதற்காக சுவரிலும் தளத்திலும் பல அடுக்குகள் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருந்தது. அடுத்த பாயிண்ட்டு, வடபுறத்திலிருந்தும் தென்புறத்திலிருந்தும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தன. குளத்தின் பக்கவாட்டில் 3 புறமும் அறைகள் உள்ளன. அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு, அருகில் இருந்த கிணற்றில் இருந்து நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்தில் விடப்பட்டது. உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வெளியேறவும் வகை செய்யப்பட்டது. இதுவரைக்கும் கேள்வி 5க்கான பதில். கேள்வி 6, சிந்துவெளி மக்கள் வெளிநாட்டினருடன் வணிகத்தில் ஈடுபட்டனர் என்பதை நீ எவ்வாறு அறிந்து கொள்கிறாய்? இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 138 இருக்கு. மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருந்தது. சிந்துவெளி முத்திரைகள் தற்கால ஈராக், குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும் பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதிகளில் கிடைத்தமை இது உறுதி செய்கிறது. இதுவரைக்கும் கேள்வி 6க்கான பதில். அடுத்து உயர் சிந்தனை வினா. விளக்கு கம்பங்கள். இதுக்கான உதாரணம் சிந்து சமவெளி நாகரிகத்தில் விளக்கு கம்பங்களை பற்றி கேட்டிருக்காங்க. சிந்துவெளி நாகரிகத்தின் ஒவ்வொரு வீடு மற்றும் தெருக்களிலும் விளக்கு கம்பங்கள் இருந்தது. இன்றைய காலத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, கிராம பகுதிகளில் இன்னும் கூட ஒரு சில இடங்களில் விளக்குகள், கம்பங்கள் இதெல்லாமே இல்லை. கேள்வி 2, சுட்ட செங்கற்களை பற்றி பார்க்குறோம். சிந்துவெளி நாகரிகத்தில் அனைத்து வீடுகளிலும் சுட்ட செங்கற்களை கொண்டு கட்டப்பட்டிருந்தது. தற்காலத்தில் குடிசை வீடுகள் அதிகமாக இருக்குது ஒரு சில இடங்களில். 3வது, நிலத்தடி வடிகால் அமைப்பு. சிந்துவெளி நாகரிகத்தில் அனைத்து வீடுகள்லையுமே கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்துச்சு. தற்காலத்தில் நிலத்தடி கழிவுநீர் எல்லா இடங்களையுமே கிடையாது. 4வது, எடைகள் மற்றும் அளவீடு பற்றி பார்க்கலாம். தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் பயன்படுத்தப்பட்டது. தற்காலத்தில் எடைக்கற்கள் கூடிய தராசுகள், மின்னணு எடை உள்ளது. கப்பல் கட்டும் தளம். லோத்தல்ல கப்பல் கட்டும் தளம் இருக்குது. தற்காலத்தில் பல துறைமுகங்களில் காணப்படுது. இது கேள்வி 1க்கான பதில். உயர் சிந்தனையில் பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம ஆன்சரும் கொடுத்துருக்கோம். கேள்வி 2, வேளாண்மை சிந்துவெளி மக்களுடைய தொழில்களை 1. இது எப்படி நீ நிரூபிப்ப அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேளாண்மை சிந்துவெளி மக்களுடைய தொழில்களில் 1. இதுக்கான உதாரணம் என்ன அப்படின்னா, ஹரப்பால கண்டுபிடிக்கப்பட்ட தானிய களஞ்சியம். அடுத்து கேள்வி 3, மண்பாண்டங்கள், அதன் உடைந்த துண்டுகள் சிந்துவெளி பகுதிகளில் இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சிந்துவெளி மக்கள் முதல் தொழில்களில் 1 பானை செய்கிறது. இவங்க மண்பாண்டங்கள், சக்கரங்களை வச்சு செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க செஞ்ச மண்பாண்டங்கள் நேர்த்தியாக சிவப்பு வண்ணத்தில் இருந்திருக்கு, வண்ணமிட்டு இருந்தது. 4வது, லோத்தல் கப்பல் கட்டல் தளத்தை பற்றி கேட்டிருக்காங்க. அந்த காலத்திலேயே ஹரப்பா நகரம் செழித்து இருந்தது அப்படிங்கிறது நமக்கு இதுலேருந்து தெரியுது. கேள்வி 5, ஹரப்பா நாகரிகத்தின் அழிவுக்கு காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 143 இருக்குது. ஹரப்பா நாகரிகத்திற்கு என்ன நடந்தது அப்படின்னு இருக்குல்ல தலைப்பு. கிமு 1900வது ஆண்டில் ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கியது. அதற்கு கீழ்கண்ட காரணங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஆற்றின் கரையில் உள்ள அதன் நகரங்களில் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு. 2வது பாயிண்ட்டு சுற்றுச்சூழல் மாற்றம். 3வது பாயிண்ட்டு படையெடுப்பு. 4வது இயற்கை சீற்றங்கள். 5வது காலநிலை மாற்றம். 6வது காடுகள் அழிதல். 7வது தொற்றுநோய் தாக்குதல். இது வரைக்கும் கேள்வி 5க்கான பதில். இதோடு சிந்துவெளி நாகரிகத்தில் இருக்கிற உயர்சிந்தனை வினாக்கள் 5 வினாக்களும் அதுக்கான பதில்களும் பார்த்துருக்கோம். அடுத்து வினாடி வினா. 1, சிந்துவெளி மக்கள் ஆடை தயாரிக்க எதை பயன்படுத்தினர்? சிந்துவெளி மக்கள் ஆடை தயாரிக்க பருத்தி பயன்படுத்தினர். 1க்கான பதில் பருத்தி. கேள்வி 2, முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்துவெளி நாகரிக நகரம் எது அப்படின்னா ஹரப்பா. 2க்கான பதில் ஹரப்பா. கேள்வி 3, சிந்துவெளி நாகரிகம் எங்கு இருந்தது? சிந்துவெளி நாகரிகம் சிந்து நதிக்கரையில் இருந்தது. 3க்கான பதில் சிந்து நதிக்கரை. கேள்வி 4, எந்த விலங்கு வண்டி இழுக்க பயன்பட்டது? காளை, எருது வண்டி இழுக்க பயன்பட்டது. 4க்கான பதில் காளை, எருது. 5, சிந்துவெளி மக்களுக்கு எந்த உலோகம் தெரியாது? சிந்துவெளி மக்களுக்கு இரும்பு தெரியாது. 5க்கான பதில் இரும்பு. கேள்வி 6, பானை செய்வதற்கு எதை பயன்படுத்தினர்? பானை செய்வதற்கு சக்கரம் பயன்படுத்தினர். 6க்கான பதில் சக்கரம். கேள்வி 7, உலகின் 4 பழம்பெரும் நாகரிகங்களில் மிக பழமையானது எது அப்படின்னு பார்க்கும் பொழுது
மெசபடோமியா. அடுத்து கட்டக வினாக்கள் பார்த்துடலாம். சார்லஸ் மேசன் எதை பார்த்தார்? இதுக்கான பதில் செங்கல் திட்டுகளை பார்த்தார். ஒன்றுக்கான பதில் செங்கல் திட்டுகள். ரெண்டாவது பாக்ஸு, சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய பொருட்களுள் தற்போது நாம் எவற்றையெல்லாம் பயன்படுத்துகிறோம்? ஏதாவது 3 தான் கேட்டிருக்காங்க. செங்கற்கள், அணிகலன்கள், சக்கரங்கள். அடுத்த பாக்ஸு, வேறு என்னென்ன பொருட்கள் எல்லாம் கிடைத்துள்ளன? இதுக்கான பதில் சுடுமண், பொம்மை, மட்பாண்டம், வெண்கல சிலை. அடுத்த பாக்ஸு, சிந்து சமவெளி மக்களுக்கு தெரியாத 3ஐ கூறுக. என்னெல்லாம் தெரியாது? இரும்பு, குதிரை, படைகள், இதெல்லாம் தெரியாது. அடுத்து, எந்த உலோகம் சிந்துவெளி மக்களுக்கு தெரியாது அப்படின்னா இரும்பு பற்றி அவங்களுக்கு தெரியாது. அடுத்த பாக்ஸு, உலகின் மிக பழமையான நாகரிகம் எது அப்படின்னா மெசபடோமியா நாகரிகம். அடுத்த பாக்ஸ், முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு எது அப்படின்னு பார்க்கும்பொழுது நாய் தான் பயன்படுத்துகிறாங்க. எதுக்காக அப்படின்னும் பொழுது வேட்டையாடுறதுக்காகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறதுக்காகவும் தான். அடுத்த பாக்ஸ், முதல்ல பருத்தி செடியை வளர்த்தவங்க யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது சிந்துவெளி மக்கள். எந்த நிறுவனம் புதைபொருள் ஆராய்ச்சிக்கு பொறுப்பானது கிடையாது அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுக்கான பதில் இந்திய தொல்லியல் துறை. அடுத்த பாக்ஸு, தமிழ்நாட்டில் ஏதேனும் மாற்றங்களை நாகரிகம் கண்டுபிடிக்கணும்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்க்கும்பொழுது வைகை, கீழடி, அகழ்வாய்வு. அடுத்த பாக்ஸு, சிந்துவெளி நாகரிகம் பரவிய 2 இடங்கள் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது லோத்தல், கோலிபங்கன். அடுத்த பாக்ஸு, அடுத்து சிந்துவெளி நகரங்கள் குழந்தைகளுக்கான நகரங்கள் என நாம் கூற முடியுமா? கூறலாம். என்ன அப்படின்னா விளையாட்டு பொம்மைகள் கிடச்சிருக்கு, அதனால் நம்ம சொல்லலாம். 6th ஸ்டாண்டர்ட் சோஷியலில் ஃபஸ்ட்டு டேர்ம் அழகு 4 தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட் கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோமன், சரியான விடையை தேர்ந்தெடு. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 6500 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகத்தின் நகரம் எது அப்படின்னா ஈராக்கு. ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் ஏ ஈராக். கேள்வி 2, இவற்றில் எது தமிழக நகரம்? தமிழக நகரம் காஞ்சிபுரம் தான். 2க்கான பதில் ஆப்ஷன் டி காஞ்சிபுரம். கேள்வி 3, வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் எது? வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் காஞ்சிபுரம். 3க்கான பதில் ஆப்ஷன் டி காஞ்சிபுரம். கேள்வி 4, தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது எது அப்படின்னு பார்க்கும் பொழுது 4க்கான பதில் கல்லிணையும் விளக்குது, காஞ்சிபுர ஏரிகளும் விளக்குது. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். கேள்வி 5, பின்வருவனவற்றில் ஏது தொன்மையான நகரம் அல்ல? சென்னை தான் தொன்மையான நகரம் கிடையாது. 5க்கான பதில் ஆப்ஷன் டி. கீழடி அகழ்வாழ்வுகளுடன் தொடர்புடைய நகரம் எது? கீழடி அகழ்வாழ்வுடன் தொடர்புடைய நகரம் மதுரை. 6க்கான பதில் ஆப்ஷன் ஏ மதுரை. செகண்ட் ரோமன், கூற்றுக்கான காரணத்தை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று, பூம்புகார் நகரத்திலிருந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றது. காரணம், வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்திற்கு ஏதுவாக அமைந்ததால் அண்டைய நாடுகளுடன் வணிகம் சிறப்புற்றிருந்தது. 1க்கான பதில் கூற்று சரி, கூற்றுக்கான காரணமும் சரி. பி தான் கரெக்ட். கேள்வி 2, திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில என குறிப்பிட்ட நகரம் காஞ்சிபுரம். 2வது, இந்தியாவின் 7 புனித தலங்களுள் ஒன்று என இவாங்சுவாங் குறிப்பிட்டது காஞ்சிபுரம். 3வது, நகரங்களுள் சிறந்தது காஞ்சிபுரம் என காளிதாசர் குறிப்பிட்டார். இதில் எது கரெக்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாமே கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் டி தான் சரி. கேள்வி 3, சரியான தொடரை கண்டறிக. இதில் 1, நாலங்காடி என்பது இரவு நேர கடை. இது தவறு. நாலங்காடி அப்படிங்கிறது பகல் நேர கடை, இரவு நேரம்னு கொடுத்ததுனால இது தவறு. அல்லங்காடி அப்படிங்கிறது இரவு, ஆனால் இங்கே பகல்னு கொடுத்துருக்காங்க, அதனால் இதுவும் தவறு. ரோமானியா நாட்டு நாணயம் தயாரித்த தொழிற்சாலை கிடைத்தது பூம்புகார்ல, இதுவும் தவறு. கொர்க்கை அருகில் உள்ள உவரியில் இருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. இது கரெக்ட். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? சரியான தொடர் தானே கேட்டிருக்காங்க. அப்போது சரியான தொடர் டி தான் கரெக்ட். 4, தவறான தொடரை கண்டறிக. மெகஸ்தனிஸ் தன்னுடைய பயண குறிப்புகளில் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார். இது கரெக்டு தான். 2வது, இவாங்சுவாங் தமிழ்நாட்டு நகரமான காஞ்சிபுரத்துக்கு வந்தார். இதுவும் கரெக்டு தான்.
மூன்றாவது கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர். இது வந்து தவறு. அவங்க வந்து பூம்புகாரில் பிறந்து மதுரையில் தான் வாழ்ந்தாங்க. காஞ்சிபுரம் தவறு. அடுத்து ஈராக் நகரம் பட்டினப்பாலையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது வந்து கரெக்டு. இதில் தவறான இணையை கேட்டிருக்காங்க இல்லையா, அப்போது தவறான இணை அப்படிங்கிறது ஈதான் தவறு. கேள்வி 5, சரியான இணையை கண்டறி. கூடல் நகர். கூடல் நகர் அப்படிங்கிறது பூம்புகார். இது வந்து தவறு. மதுரை தானே. தூங்கா நகரம் அப்படிங்கிறதும் மதுரை தான். இங்கே அரப்பா கொடுத்துருக்காங்க, அதனால் அதுவும் தவறு. கல்வி நகரம் அப்படிங்கிறது மதுரை. இதுவும் தவறு. கோவில்களின் நகரம் காஞ்சிபுரம். இது மட்டும் கரெக்டு. சரியான இணை வந்து டி தான். அடுத்து தவறா இணையை கேட்டிருக்காங்க. வடமலை அப்படிங்கிறது தங்கத்தை குறிக்கிறது. கரெக்டு தான். மேற்கு மலை அப்படிங்கிறது சந்தனத்தை குறிக்கிறது. கரெக்டு தான். தென்கடல் அப்படிங்கிறது முத்தை குறிக்கிறது. அதுவும் கரெக்டு தான். கீழ்கடல் அப்படிங்கிறது அகில குறிக்கும். இது மட்டும் தவறு. அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக பார்த்துடலாம். 1, கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் பல்லவ மன்னனான ராஜசிம்மன் தான் கற்றாரு. 1க்கான பதில் பல்லவ மன்னன் ராஜசிம்மன். 2, கோவில்களின் நகரம் என அழைக்கப்படுவது எது? கோவில்களின் நகரம் என அழைக்கப்படுவது காஞ்சிபுரம். 2க்கான பதில் காஞ்சிபுரம். 3, மாசாத்துவன் என்னும் பெயர் தரும் பொருள் எது? மாசாத்துவன் என்ற பெயர் தருகின்ற பொருள் பெருவணிகன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 4th ரோமன். சரியா தவறா பார்த்துடலாம். 1, பூம்புகாரில் நடைபெற்ற அண்டை நாட்டு வணிகத்தின் மூலமாக பண்பாட்டு பரிமாற்றம் நடைபெற்றது. இது வந்து கரெக்டு தான். 2வது, மதுரையில் அல்லங்காடியில் பெண்கள் பயமின்றி இரவு நேரங்களில் பொருட்கள் வாங்கச் சென்றனர். இதுவும் கரெக்டு தான். 3வது, பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோவில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதுவும் கரெக்டு தான். 4வது, போதிதர்மர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். இதுவும் கரெக்டு தான். 5th ரோமன். ஓரிரு வார்த்தைகளில் விடையளி. 1, ஏற்றுமதி என்றால் என்ன? இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 150 கொடுத்துருக்கேன். பூம்புகார் தலைப்பு இருக்குல்ல, அதில் இருக்கு பாருங்க. ஒவ்வொரு நாடும் தனது தேவைக்கு போக எஞ்சிய பொருட்களை அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதுதான் ஏற்றுமதி. இது வரைக்கும் கேள்வி 1க்கான பதில். அடுத்து கேள்வி 2, இப்பாடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள காப்பியம் மற்றும் சங்கப்பாடல் நூலை கூறுன்னு கேட்டிருக்காங்க. இந்த பாடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள காப்பியம் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் பட்டினப்பாலை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. கேள்வி 2க்கான பதில் இது. கேள்வி 3, தொண்டை நாட்டின் தொன்மையான நகரம் எது? தொண்டை நாட்டின் தொன்மையான நகரம் காஞ்சி. கேள்வி 4, கிராமத்திற்கும் நகரத்திற்கும் உள்ள ஏதேனும் ஒரு வேறுபாட்டை கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம ஜென்ரலாக எழுதுறது தான். கிராமம் வந்து கிராம வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம். நகரம் அப்படின்னும் பொழுது நகர வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நகரத்தில் எல்லா வசதிகளும் இருக்கும், கிராமத்தில் அந்த மாதிரி எல்லா வசதிகளும் இருக்காது. குறிப்பிட்ட வசதிகள் மட்டும்தான் இருக்கும். உதாரணம் சொல்லணும்னா பஸ்ஸு இதெல்லாம் கிராமத்தில் அதிகம் வராது. அதே மாதிரி நகரத்தில் நிறைய வரும். கிராமங்களில் கடைகள் கம்மியாக இருக்கும், நகரங்களில் கடைகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மக்கள் தொகையும் கிராமங்களில் கம்மி, நகரங்களில் அதிகம். இந்த மாதிரி நீங்கள் ஜென்ரலாக எழுதலாம். கேள்வி 3, தொண்டை நாட்டின் தொன்மை நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொண்டை நாட்டின் தொன்மையான நகரம் காஞ்சி. கேள்வி 5, லோத்தல் நகரத்துடன் தொடர்புடைய நாகரிகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. லோத்தல் நகரத்துடன் தொடர்புடைய நாகரிகம் மெசபடோமியா. 5க்கான பதில் மெசபடோமியா. கேள்வி 6, உலகின் தொன்மையான நாகரிகம் எது? உலகின் தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா. 6க்கான பதிலும் மெசபடோமியா தான். அடுத்து 6th ரோமன். கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையலின்னு கேட்டிருக்காங்க. 1, இந்தியாவின் பண்டைய நகரங்களை குறிப்பிடுக. இந்தியாவுடைய பண்டைய நகரங்கள் எது அப்படின்னா ஹரப்பா மொஹஞ்சதாரோ. அது மட்டும் இல்லாமல் நாகரிகத்தில் சிறந்து வளர்ந்த நகரங்களும் இந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோ தான். 1க்கான பதில் ஹரப்பா மொஹஞ்சதாரோ. கேள்வி 2, தமிழகத்தின் பண்டைய நகரங்களை குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க. தமிழகத்தின் பண்டைய நகரங்கள் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது பூம்புகார், மதுரை, காஞ்சி இது எல்லாமே தமிழகத்துடைய பண்டைய நகரங்கள். கேள்வி 3, தமிழக நகரங்கள் பற்றி அறிய உதவும் சான்றுகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 150 இருக்குது. பண்டைய நகரங்கள் இருந்தது அப்படின்றதுக்கான சான்றுகள்
நமது பண்டைய தமிழ் இலக்கியங்கள்ல இருந்தும் அயல்நாட்டு பயணிகளுடைய பயண குறிப்புகள்ல இருந்தும் தொல்லியல் கண்டுபிடிப்புகள்ல இருந்தும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது வரைக்கும் கேள்வி 3க்கான பதில். கேள்வி 4, மதுரை ஆண்ட தமிழ் மன்னர்கள் பற்றி குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 152 இருக்கு. பண்டைய காலத்தில் மதுரையை முறையே பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள் ஆட்சி செய்தனர். இடைக்காலத்தில் பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் அவர்களை தொடர்ந்து நாயக்கர்களும் ஆட்சி புரிந்தாங்க. இது வரைக்கும் கேள்வி 4க்கான பதில். கேள்வி 5, மதுரைக்கு வழங்கப்படும் வேறு சில பெயர்களை குறிப்பிடுங்கன்னு கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் பெயர்கள் மதுரைக்கு வழங்கப்படுது அப்படின்னு பார்க்கும் பொழுது தூங்கா நகர், கூடல் நகர் அப்படின்னு மதுரைக்கு அழைக்கப்படுது. கேள்வி 6, நாலங்காடி அல்லங்காடி வேறுபடுத்துகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 152 இருக்கு. இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இதில் இருக்கு பாருங்க. நாலங்காடி என்பது பகல் பொழுதிலான அங்காடி ஆகும். அல்லங்காடி என்பது இரவு நேரத்து அங்காடி ஆகும். இது வரைக்கும் கேள்வி 6க்கான பதில். கேள்வி 7, காஞ்சியில் பிறந்த சான்றோர்கள் யாவர்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 153 இருக்கு. தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதிதர்மர் போன்ற சான்றோர்கள் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தார்கள். இது வரைக்கும் கேள்வி 7க்கான பதில். கேள்வி 8, ஏரிகள் மாவட்டம் எது, ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 154 இருக்கு. காஞ்சி நகரை சுற்றிலும் நூற்றுக்கணக்கான ஏரிகள் வெட்டப்பட்டு நீர் தேக்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஏரிகள் காய்வாய்களுடன் இணைக்கப்பட்டிருந்தன. இன்றும் காஞ்சிபுரம் ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுவதை நாம் அறிவோம். இது வரைக்கும் கேள்வி 8க்கான பதில். அடுத்து உயர் சிந்தனை வினா பார்த்துடலாம். ஈராக் குறிப்பு வரைக. இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 152 இருக்கு. ஈராக்கில் பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை ஒவ்வொரு என்ற இடத்தில் இறக்குமதி செய்தார். இது வரைக்கும் கேள்வி 1க்கான பதில். அந்த நகரத்தை பற்றி கேட்டிருக்காங்க இல்லையா, அதுதான். முத்துக்களை இறக்குமதி செய்கிற பிஸ்னஸை அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. கேள்வி 2, பூம்புகாரின் வணிகம் பற்றி ஒரு பத்தியளவில் எழுதுக. இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 151 இருக்கு. இங்கு வணிகம் செய்ய கிரேக்கம், ரோம் உள்ளிட்ட பல நாடுகளை சேர்ந்த வணிகர்கள் வந்த வண்ணம் இருந்துள்ளனர். இது எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன. கருமிளகு தரை வழி தடங்கள் வழியே இறக்குமதியானது. வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டது. அது மெருகூட்டப்பட்டு மீண்டும் அயல்நாட்டுக்கு ஏற்றுமதியானது. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனமும், தென்கடல் பகுதியிலிருந்து முத்தும், கிழக்கு பகுதியிலிருந்து பவளமும், ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்களும் இறக்குமதியான. இது வரைக்கும் கேள்வி 2க்கான பதில். அடுத்து காஞ்சியில் பிறந்த சான்றோர்களுடைய பெயர்களை எழுதுகன்னு கேட்டிருக்காங்கல்ல. இங்கே மேலேயே நான் காஞ்சியில் பிறந்த சான்றோர்கள் யாவர் பேஜ் நம்பர் 153 இருக்கு. அதே பதில் தான் இதுக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கேள்வி 4, கோயில்களின் நகரம் குறிப்பு தருகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 154 இருக்கு. காஞ்சி கோவில்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நகரம் நீர் மேலாண்மை சிறந்த சான்று. இது எழுதிட்டு அதுக்கடுத்து பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன் இந்த கற்கோவிலை கட்டினார். பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோவில்களும் கட்டப்பட்டன. பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை காஞ்சியில் கழித்தார் என்பது இதன் சிறப்புக்கு இன்னொரு சான்றாகும். இது வரைக்கும் கேள்வி 4க்கான பதில். கேள்வி 5, காஞ்சியில் கல்வியில் தலை சிறந்து விளங்கியது என்பதை நிரூபின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 153 இருக்கு. காஞ்சி தலைப்பு இருக்குல்ல, இதில் ஆன்சர் இருக்கு பாருங்க. கல்வி கற்பதற்கான இடத்தினை பள்ளி என்று அழைக்கிறோம் அல்லவா. இந்த பள்ளிகள் காஞ்சி நகரில் தான் முதலில் ஏராளமாக அமைக்கப்பட்டன. சமணர் அமைத்த பள்ளிகளில் சமண மாணவர்களும் புத்த விகாரங்களில் புத்த மாணவர்களும் பயின்றனர். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன பயணி யுவாங் சுவாங் கூடுதல் படிப்புக்காக காஞ்சியில் இருந்த கடிகைக்கு வந்திருந்தார். இது வரைக்கும் கேள்வி 5க்கான பதில். உயர் சிந்தனை வினாக்களில் மொத்தம் 5 இருக்குது, அதை பார்த்துட்டோம். அதுக்கடுத்து கட்டக வினாக்களை பார்த்துடலாம். எந்த நதிக்கரையில் பூம்புகார் அமைந்துள்ளது? காவிரி நதிக்கரையில் பூம்புகார் அமைந்துள்ளது. தமிழ்ச்சங்கம் அமைந்திருந்த தொன்மையான நகரம் எது அப்படின்னா மதுரை. சங்க இலக்கியங்களில் ஏதேனும் ஒன்று கூறு அப்படின்னு பார்க்கும் பொழுது பட்டினப்பாலை. பாண்டிய நாட்டை பற்றி குறிப்புகள் கூறிய கிரேக்க வரலாற்று ஆசிரியர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது மெகஸ்தனேஸ்.
தமிழ்நாட்டின் தெற்கு மாவட்டங்கள் சங்க காலத்தில் எந்த ஆட்சியின் கீழ் இருந்தன அப்படின்னும் பொழுது பாண்டியர்கள். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் தங்கி படித்த சீன வரலாற்று ஆசிரியர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது யுவாங் சுவாங். திருநாவுக்கரசர் காஞ்சியை டேஷ் என்று குறிப்பிடுகிறார். திருநாவுக்கரசர் காஞ்சியை கல்வி கரையில காஞ்சி அப்படின்னு சொல்கிறாரு. சங்க காலத்தில் இருந்த இரவு நேர கடைகளுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அல்லங்காடி. பல்லவ மன்னன் ராஜசிம்மனால் காஞ்சியில் கட்டப்பட்ட கோவிலின் பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது கைலாசநாதர் கோவில். அடுத்த கேள்வி, ஏரிகள் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்க்கும் பொழுது காஞ்சிபுரம். வணிகம் என்றால் என்ன அப்படின்னு அழைக்கும் பொழுது பொருட்களை வாங்குவதும் விற்பதும். வங்காள விரிகுடா கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு துறைமுகத்தின் பெயரை கூறுக அப்படின்னு கேட்கும் பொழுது கொர்க்கை. இது வரைக்கும் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ட், புக் எக்ஸசைஸ் எல்லாமே பார்த்துருக்கோம்.